இன்னைக்கு நம்ம 3 விஷயங்களை பத்தி பேச போறோம். ஒண்ணு ஒரு சினிமா தியேட்டர், இன்னொன்னு நம்ம எம்ஜிஆர், மூணாவது பிரபுதேவா. இந்த 3 பேரும் எப்படி ஒரு புள்ளியில இணையறாங்கன்னு பார்ப்போம். இந்த 3 விஷயங்களும் ஒரு புள்ளியில எப்படி இணையுதுன்னு பார்ப்போம். முதல்ல சினிமா தியேட்டர் எதுனாக்க, சென்னை அண்ணா சாலை போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே, அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அங்க ஒரு தியேட்டர் இருந்தது. பேரு சஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஃபயருக்கு என்ன சிறப்புனாக்கா, சஃபயர் தியேட்டர் வந்துட்டு 1964 ஓபன் ஆனது. மக்களுக்கு ஓபன் ஆனது. சஃபயர் தியேட்டர் இந்தியாவின் முதல் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர். சென்னைக்கு பல பெருமைகள் இருக்குது. முதன்மை அதுல இதுவும் ஒண்ணு. இந்த தியேட்டரு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அண்ணா மேம்பாலம் கிடையாது. அந்த சாலை நல்லா விசாலமா அகலமா இருந்தது. அண்ணா சாலை 64 தியேட்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது முதல் படமா கிளியோபாட்ரா ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கை, அதாவது அந்த தியேட்டருக்கு வந்துட்டு ஒரு சொபிஸ்டிகேட்டட் தியேட்டர் அப்படின்னு வாங்க, கொஞ்சம் ஆடம்பரமான மக்கள் மட்டுமே வந்து போற மாதிரியான ஒரு தியேட்டர் அது. அந்த தியேட்டருடைய சிறப்புகள் முதல்ல சொல்லுவோம். கிளியோபாட்ரா ரிலீஸ் பண்ணாங்கன்னாக்கா, கிளியோபாட்ரா முதல் படம். ரெண்டாவது, அவங்க தியேட்டருடைய கொள்கை வந்துட்டு வெறும் ஹாலிவுட் படம் மட்டும்தான் ரிலீஸ் பண்றது அதுலன்ட்டு. அது ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதுல அந்த படம் ஓடிட்டு நல்ல பேர் ஆச்சு. படமும் பிரமாதமான படம். தியேட்டரும் முதல் படமா ரிலீஸ் பண்ணது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரி, இப்ப தியேட்டர் பத்தி பார்ப்போம். அந்த தியேட்டர் என்ன மல்டிபிளெக்ஸ் அப்படின்னாக்கா, அதுல 2 சின்ன தியேட்டர்கள் அடங்கியிருக்கும். மேல ஒண்ணு கொஞ்சம் கீழன்னு சொல்லலாம். பட் அங்க கொஞ்சம் கீழன்னு சொல்ல முடியாது. அந்த சஃபயர் தியேட்டருடைய பக்கவாட்டுல வரும். அது ப்ளூ டைமண்ட். இந்த ப்ளூ டைமண்ட்ல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 9 மணி வரைக்கும் நினைக்கிறேன் கண்டினியூஸா படம். அதாவது ஒரு படம் ஓடும், அதனுடைய இன்டர்வல் வரும்போது ஒரு 10 நிமிஷம் கேப் வைப்பாங்க. வழக்கம் 10 நிமிஷம் தான் கேப் வைப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் மறுபடியும் தொடரும். படம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் 10 நிமிஷம் தான் கேப், திருப்பி படம் மறுபடியும் தொடரும். கண்டினியூஸ் ஷோன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல எமரால்டுன்னு ஒரு தியேட்டர். அந்த தியேட்டருக்குள்ள போனோம்னாக்கா, அது ஏதோ கட்டணுன்றதுக்கு மாதிரி கட்டின மாதிரி இருக்கும். அது தியேட்டர் உள்ள சீட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கும். சும்மா ஒரு பிளைவுட்ல கொஞ்சோண்டு ஸ்பாஞ்சு வச்சு மேல ஒரு ரெக்ஸைன் போட்டு ஆணி அடிச்சிருக்கும் சுத்திலும். அந்த மாதிரி இருக்கும். அந்த தியேட்டர்ல நாங்க 2 படம் பார்த்தோம். ஒண்ணு மெல்ல பேசுங்கள், இன்னொன்னு பன்னீர் புஷ்பங்கள். அங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கவனிக்கணும், சஃபயர்ல தான் தமிழ் படம் ரிலீஸ் பண்றது கிடையாது. எமரால்டுல வாய்ப்பு இருந்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்தது. இப்போ சஃபயர் தியேட்டர் பார்ப்போம். அதுல என்ன சிறப்பு அப்படின்ட்டு, சஃபயர் தியேட்டர் வந்துட்டு கிரவுண்ட் லெவல்ல சாதாரணமா மற்ற தியேட்டர்ல இருக்கிற மாதிரியே ஃபுல்லா கேலரியா மாதிரியா இருக்கும். அதுக்கு மேல பாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. பால்கனியில கவனிக்கணும், பாக்ஸ். அதாவது ஒரு 3 கேபின் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஒரு கேபின் இருக்கும், நடுவுல வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் ரூம் இருக்கும். அந்த பக்கம் ஒரு 2 கேபின் இருக்கும். இந்த கேபின் அப்படின்னா என்னன்னாக்கா, நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு படம் பாக்குற மாதிரி ஃபுல்லா உள்ள சோஃபா செட் ரொம்ப ஆடம்பரமா இருக்கும். நினைச்ச நேரம் நீங்களா கதை திறந்து வெளியே போகலாம், போயிட்டு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம், உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இல்ல, அதுக்குள்ள நீங்களே உட்காந்து அரட்டை அடிச்சாலும் அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அந்த மாதிரி 3 கேபின் இருக்கும். அப்ப அதுக்கு எவ்வளவு டிக்கெட் இருக்கும், அதுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு பாருங்க. அதுக்கும் மேல ஒரு பால்கனி. மேல இருந்து படம் பாக்குறவங்க கொஞ்சம் கீழே அப்படி குனிஞ்ச மாதிரி பார்க்கணும். அவ்வளவு ஹைட் இருக்கும் அது. அப்ப பாத்தீங்கன்னா சைட்ல ப்ளூ டைமண்ட் தியேட்டர் தாராளமா இருக்கலாம். அதுக்கு மேல எமரால்டு தியேட்டர். ரெண்டும் வந்துட்டு 300 சீட்டு தான் இருக்கும். 280 300 அப்படிதான் இருக்கும். அந்த சஃபயர் தியேட்டருக்கு டிக்கெட்லயே போட்டிருப்பான், சஃபயர் பிகம்சி தியேட்டர். வேற எந்த டிக்கெட்ல நீங்க பார்த்தே இருக்க முடியாது. பிகம்சி தியேட்டர்னாக்கா உங்க வீட்டுல இருந்துட்டு நீங்க பாக்குற மாதிரியா ஒரு ஃபீல் அங்க இருக்கும். அது மாதிரி
கீழே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கிரவுண்ட் லெவல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா வசதியா இருக்கும். மேல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பால்கனில இருந்து தனித்தனியா சீட் லைன்ஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளவு வசதியா இருக்கும். அங்க தமிழ் படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவோ முட்டி முதலாக எம்ஜிஆர் படமும் சரி, சிவாஜி படமும் சரி அங்க ரிலீஸ் ஆனதே கிடையாது. இந்த 16 வயதில் படம் வந்தப்போ பாரதி ராஜா மேல ஒரு கிரேஸ், அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்போ கிடைக்க போகிறையில் அங்க ரிலீஸ் பண்ணலாமான்னு பார்த்தாங்க, அவன் அசையல. அதுக்கப்புறம் வந்து புதிய வார்ப்புகள் நடக்கல, சிகப்பு ரோஜாக்கள் முடியல. கடைசியில மனசு இறங்கி சிட்டி மாதிரி ஒரு படம் அட்மாஸ்பியர்ல எடுத்ததுனால, சிகப்பு ரோஜாக்களும் சிட்டி மாதிரி தான், டவுன்ல எடுக்கணும், பட் ஃபுல்லா அந்த டவுன் அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுனால நிறம் மாறாத பூக்கள் படத்தை ரிலீஸ் பண்ண. அவன் கேட்ட நேரம், பாரதி ராஜாவுக்கு கேட்ட நேரம். அந்த பாரதி ராஜா எடுத்த படங்கள்லயே அது ஒண்ணுதான் அட்டர் ஃபிளாப். அது அந்த கதை அப்படி சரிங்களா. 1964 ஓபன் பண்ணி 94 கட்சி கபலீகரம் பண்ணிடுச்சு. அவங்க கட்சி ஆபீஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் இப்ப ஆயா போகுது இடப்பட்டு. இப்போ அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, கட்டுமானம். அது பார்க்க இன்னொரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் மாதிரி தான் தெரியுது சரிங்களா. இந்த கதை எப்படி இருக்கட்டும். இதுல இன்னும் ஒரு முதன்மையான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. இந்த தியேட்டர்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது நிஜமா பொய்யா எனக்கு தெரியாது. அந்த காலத்துல வந்துட்டு லுங்கி கட்டிட்டு போனா யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு தியேட்டர். அங்க ஜென்டில்மேன் படம் ரிலீஸ் ஆச்சு 91 92 நினைக்கிறேன். மக்கள் தியேட்டர்ல கூட்டம் அலம் போகுது. ஏன்னா சவுண்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இவன் ஆரம்பிக்கும் போது தேவி பாவடை சைட்லாம் பார்த்தீங்களா, அப்போ அந்த சிக்கு புக்கு ரயில் பாட்டு வந்தது. பாட்டு முடிஞ்ச உடனே மக்கள் மொத்தமா எழுந்துட்டு ஒரே குச்சல், ஒன்ஸ் அகைன். தியேட்டர்ல படத்தை நிறுத்திட்டு ஒரு பாட்டை திருப்பி ரிப்பீட் போடுவாங்களா. சத்யராஜ் கவுண்டமணி, ஜெயராம் கவுண்டமணி இப்படி மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தியேட்டர் போற மாடல்களா இருந்தாங்க. அது நடக்கும். இங்க நடக்குமா? நடந்தது. ஆபரேட்டர் படத்தை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் போட்டுருந்து பார்த்தான். மேனேஜ்மெண்ட்டுக்கு போன் பண்ணான். சரி போட்டு தொலைப்பா, என்ன பண்றது, தியேட்டர்ல பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம பேரு நல்ல ஒரு பேர் வச்சிருக்கோம் நம்ம தியேட்டருக்கு, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சஃபயர் தியேட்டர்ல ஒரு பாட்டை ரீப்ளே பண்ணிருக்கோம். இது ஒரு ரெக்கார்ட் சரிங்களா. இப்ப இந்த பக்கம் வருவோம். எம்ஜிஆர் பிரபுதேவா 93 ராஜஸ்தான் போறேன். ராஜஸ்தான்ல ஒரு இன்டீரியர் கிராமம், ரிமோட் கிராமம். அந்த கிராமத்துல போயிட்டு அப்படி அந்த நான் கிராம பக்கம் போனோம்னாக்கா அந்த வயல்வெளி அந்த சைடெல்லாம் ரொம்ப சுத்துவேன். எனக்கு அந்த பக்கம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு நகர்ப்புறத்துல அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அப்படி போனேன். அப்போ அந்த ஒரு கிராமவாசி, அந்த கிராமவாசி எப்படி இருப்பாரு தெரியும் இல்லையா. துணி வெள்ளையா இருந்தாலும் அழுக்கு நிறைய இருக்கும். அதுல 20 மீட்டர் நீளத்துக்கு தலையில தலப்பா கட்டியிருப்பாரு. அந்த ஒரு பாணியில அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கிராமவாசி, பக்கா கிராமவாசி. ஹிந்தி தெரியாது, அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என் கூட அந்த வந்த இந்த சென்னைவாசி நண்பர் ஒருத்தர், அவர் வீட்டு திருமணத்துக்காக தான் போயிருந்தேன். அவர் என்னை கூட்டிட்டு போயிருந்தாரு. போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க இருந்து வர்றாங்கன்னு கேட்கப்போ அவர் சொன்னாரு மெட்ராஸ்ல இருந்து. ஓ மதராசியா அப்படின்னு உடனே அவரு, உங்க ஊர்ல எம்ஜிஆர் ரொம்ப ஃபேமஸ்ல அப்படின்னு. ஆமாங்க எம்ஜிஆர் ரொம்ப ஃபேமஸ். நான் உடனே மனசுக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா நினைச்சுக்கிட்டேன், என்னடா இது எம்ஜிஆர் இவ்வளவு தூரம் வரைக்கும் ரீச் ஆயிருக்கிறாருன்ட்டு. அப்புறம் அந்த ஆள் ஒரு பிட்ட போட்டாரு, மொழிபெயர்த்து சொன்னா அந்த படத்துல எது ஜென்டில்மேன்ல செக் புக்ல அவர் என்னமா டான்ஸ் ஆடி இருக்காரு. ஆனா பாவி, அது எம்ஜிஆர் பிரபுதேவா. எம்ஜிஆர் சேர்த்து ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் வந்த படம் அது. சொன்ன பாருங்க, எம்ஜிஆர் முகம் தெரியாம ரீச் ஆயிருக்காரு, பிரபுதேவா பேர் தெரியாம ரீச் ஆயிருக்காங்க. 2 பேரும் எப்படி போய் சேர்ந்திருக்காங்க பாருங்க மக்கள் மத்தியில. எம்ஜிஆர் ஒரு 136 படம் ஹீரோ கிட்ட நடிச்சிருக்காரு, ஹீரோ மாதிரி மெயின் ரோல்ல நடிச்சிருக்காரு. பிரபுதேவா வெறும் 56 படம் தான் நடிச்சிருக்காரு. அதுல தலை தெரிஞ்செல்லாம் சேர்த்தோம்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 2 பேரும்
ஒரே காலகட்டத்துல சினிமாவில் இருக்காங்க. இப்போ பிரபுதேவா இன்னும் போய்கிட்டு இருக்காரு பயணம். அவர் பயணம் தொடருது. எம்ஜிஆர் ஒரு 37 வருஷத்துக்கு தான் சினிமா விட்டு வெளியே வந்துடுறாரு. இவர் பிரபுதேவா இன்னும் நீடிச்சு போயிட்டு இருக்காரு. மக்களே, பிரபுதேவா வேற, எம்ஜிஆர் வேற. சஃபயர் ஒரு சாதனை தியேட்டர். இப்போ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு மல்டிபிளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் சொல்றாங்க. 2010 என்னவோ பத்திரிகையில வந்த ஒரு செய்தி. அதை வச்சுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, பார்ப்போம் அடுத்த வீடியோ.